அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஸ்டஃப்டு போலி. என்னோடய ஃபேவரட். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்சேன், பட் வேறு லெவலாக வந்துருந்துச்சு. டூ ட்ரை கைஸ். இதுக்கு மெயின் அதோட மாவு தான். மைதா மாவு, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஊறணும். 1 hour ஒன்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி ஸ்டிக்கி ஆகிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு குக்கரில் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். நல்லா மசீர அளவுக்கு வேக வைக்கணும். ஸோ மாவு பார்த்திங்களா இவ்வளோ ஸ்டிக்கி ஆகணும், செம்ம ஸ்டிக்கி ஆகணும். இங்கே வந்து வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு வெந்தோன்னே அதில் வந்து இந்த வெல்லத்தை அப்படியே ஊற்றி நல்லா ஆக்குனதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் பூவை கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இங்கே போலியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி கையாலே தட்டினா போதும். சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை. கையாலே ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.